மதிமுகம் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். சாதனை தமிழர்கள் நிகழ்ச்சியில உங்களை சந்திக்கிறதுல ரொம்பவே சந்தோஷம். இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில முதலா பார்க்க போறது யாரு அப்படின்னு சொன்னா, இவங்க வந்து ரொம்பவே உங்களுக்கு பரிச்சயமான ஒரு நபர் தான். தினமும் நம்ம சந்தியாவனம் நிகழ்ச்சியில தமிழையும் தவமேங்கிற பகுதியில தமிழர்களுடைய பெருமையை மட்டும் இல்லாம, தமிழுடைய பெருமையை மட்டும் இல்லாம ரொம்ப அழகா, ரொம்ப தெளிவா நமக்கு பல விஷயங்களை சொல்லியிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். என்ன விஷயம் சொல்லல தமிழருடைய பெருமையை பத்தி அப்படின்னு கேட்கிற அளவுக்கு மிகப்பெரிய கேள்வியே வச்சுட்டு போயிருக்காங்க. அவ்வளவு விஷயங்களை தினம் தினம் நமக்காக கொட்டி தந்திருக்காங்க. அப்படிப்பட்ட ஒரு நபரை தான் இன்னைக்கு நாம சந்திக்க போறோம். கவிஞர் ராகவ் ராசாராம். சாதனை தமிழர்கள் நிகழ்ச்சியில இன்னைக்கு இவங்களை சந்திக்கிறதுல என்ன ஒரு சிறப்பு அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம் அப்படின்னா, தமிழக அரசினுடைய கியாபி விஸ்வநாதம் விருது வந்து இவங்களுக்கு வழங்கப்பட்டிருக்கு. இந்த விருது எதற்காக இவருக்கு வழங்கப்பட்டிருக்கு, என்ன காரணம் அப்படிங்கறத தொடங்கி பல விஷயங்களை நம்ம இவங்க கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் சார். வணக்கம்மா. அதாவது பார்த்தீங்கன்னா, தமிழக அரசு வந்து தமிழ் அறிஞர்களை வருடந்தோறும் திருவள்ளுவர் தினத்தன்று, அதாவது தைப்பொங்கல் நாளன்று பாராட்டி மகிழ்வதும் பரிசளிப்பதும் ஒரு மிகச்சிறந்த பணியாக, சேவையாக, ஒரு கடமையாக செய்து வருகிறார்கள். எவ்வாறு பழங்காலத்து அரசர்கள் புலவர் பெருமக்களை பாராட்டி மகிழ்ந்து பரிசுகள் வழங்கி அவர்களது நலனை பேணி வந்தார்களோ, அதை போலவே தமிழக அரசும் இந்த தமிழ் புலவர்களையும் தமிழ் பெருமக்களையும் தமிழ் சான்றோர்களையும் இந்த தமிழுக்கு அவர்கள் அளித்த பணியை, சேவையை பாராட்டி விருது வழங்குவது என்பது ஒரு மிகச்சிறந்த கடமையாக கொண்டுள்ளது. அவ்வகையிலே பார்ப்போமேயானால், திருவள்ளுவர் பெயரிலே ஒரு விருது, பாரதியார் பெயரிலே ஒரு விருது, பாரதிதாசன் பெயரிலே விருது, சிறந்த சொல் அறிஞர்களுக்கென ஒரு விருது, சிறந்த அறிஞர்கள், தமிழுக்கு சேவை செய்த அறிஞர்கள் என்ற பெயரிலே முத்தமிழ் காவலர் ஐயா திரு கியாபி விஸ்வநாதம் அவர்கள் பெயரிலே ஒரு விருது, இப்படி பல விருதுகளை அவர்கள் அறிவித்திருக்கிறார்கள். அவ்வகையிலே எனக்கு இந்த சிறப்பு கிடைத்தது நான் பெற்ற பேறு என்று தான் சொல்ல வேண்டும். ஏனென்றால் அடிப்படையிலே நான் ஓர் ஆங்கில இலக்கியம் கற்ற மாணவன். தமிழ் என்னுடைய தாய்மொழி, அதை நான் பிரத்யேகமாக கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு அவசியம் எனக்கு இல்லை என்ற கர்வத்தோடு தமிழை நானாக கற்றுக்கொண்டேன். ஆனால் என்னுடைய தொடர்பு, என்னுடைய குருநாதர் சுவாமி சங்கரானந்தா அவர்கள் என்னை ஆன்மீகத்தில் ஈடுபடுத்தியதோடு மட்டுமல்லாமல் பல உயரிய தமிழ் சான்றோர் பெருமக்களையும் எனக்கு அறிமுகப்படுத்தினார்கள். அந்த வகையிலே பார்ப்போமேயானால், டாக்டர் மு வரதராஜனார், தேபு மீனாட்சி சுந்தரனார், தி.ஆ. சொக்கலிங்கம் ஐயா அவர்கள், பின்னர் செங்கோட்டை ஜனார்தனம் அவர்கள், பின்னர் சமீபத்தில் இயற்கை எழுதிய தமிழறிஞர் சாவி சுப்பிரமணியார் போன்ற பெரும் மக்கள் எல்லாம் என்னுடைய சுற்றத்தின் வட்டத்தை பெரிதாக்கினார்கள். உழைப்புக்கு கிடைத்த ஒரு கௌரவம் என்று கருதவில்லை. ஆனால் தமிழுக்கு, தமிழ் பணி செய்வோருக்கு எவ்வளவு பேர் இருக்கிறார்களோ அவ்வளவு பேர்களுக்கும் கொடுக்கப்பட்ட ஒரு மிகப்பெரிய கௌரவமாகவே நான் கருதுகிறேன். இப்போ தமிழக அரசு அப்படின்னு சொல்லி எடுத்துக்கும் போது பாரதியார் விருது கொடுக்குறாங்க, பாரதிதாசன் விருது கொடுக்குறாங்க, இந்த மாதிரி திருவள்ளுவர் விருது கொடுக்குறாங்க அப்படிங்கிற மாதிரி நிறைய சொன்னீங்க இல்லையா? நான் உங்ககிட்ட முக்கியமாக தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் இதுதான். அதாவது அந்த மொழிபெயர்ப்பில் நீங்கள் வந்து கொஞ்சம் சிறந்தவர் அப்படிங்கிறது தெரியும். பகவத்கீதையை மொழிபெயர்த்துக்கிட்டு இருக்கீங்க, திருக்குறளை வந்து கடல் கடந்து மொழிபெயர்த்து எல்லாருக்கும் கொடுத்துருக்கீங்க. தமிழக அரசு வந்து உங்களை தேர்ந்தெடுக்கிறதுக்கான காரணம் என்ன? எப்படி உங்களை தேர்ந்தெடுத்தாங்க? அது ஏதாவது பரிந்துரையின் பேரில் தேர்ந்தெடுக்கப்பட்டதா, இல்லைன்னா அதுக்கான காரணம் என்ன? அதாவது சாதாரணமாக இந்த மாதிரியான அரசு விருதுகள் எல்லாம், சாகித்ய அகாடமி விருதுகள் வரை சான்றோர் பெருமக்களால் பரிந்துரை செய்ததின் பேரில்தான் இவை தனி மனிதருக்கு போய் சேர்கிறது. எனக்கு இந்த விருது கிடைத்ததற்கு நான் இரண்டு பெருமக்களை நினைவு கூற வேண்டும். ஒன்று
தமிழறிஞர் சாவே சுப்பிரமணியனார் அவர்கள். என்னை பொறுத்தவரை ஆன்மீகத்துக்கு என்னுடைய குருநாதர் சுவாமி சங்கரானந்த அவர்கள் உடனிருந்தார் என்று உரைப்பேனேயானால், தமிழுக்கு பல அறிஞர் பெருமக்களோடு தொடர்பு ஏற்பட்டிருந்தாலும் கூட என்னுடைய ஒவ்வொரு நூலையும் பேச்சையும் ரசித்து உடனிருந்து திருத்தி செம்மைப்படுத்திய ஒரு பேரறிஞர் சாவேசு அவர்கள்தான் என்று சொல்ல வேண்டும். சமீபத்திய அவருடைய இழப்பு என்னுடைய நூல்களுக்கெல்லாம் முகவரி இல்லாமல் போயிருக்கிறது என்று தான் நான் கருதுகிறேன். அவர் தமிழக அரசினுடைய உயரிய விருது எது உண்டோ அதை இவருக்கு அரசு வழங்க வேண்டும் என்று ஒரு பரிந்துரை செய்திருந்தார்கள். இரண்டாவது, நான் சிறு பிள்ளையிலிருந்தே நெருக்கமாக தொடர்பு கொண்டிருந்த தென்காசி திருவள்ளுவர் கழகம். நான் அரைக்கால் ட்ரவுசரோடு அந்த அரங்கத்தின் முன்னே இருந்து குன்றக்குடி அடிகளார், செங்கோட்டை ஜனார்தனம் அவர்கள் பேசிய உரையெல்லாம் கேட்டு மகிழ்ந்திருக்கின்றேன். பின்னாளில் அதே மேடை என்னையும் பேச வைத்து அழகு பார்த்தது. அந்த திருவள்ளுவர் கழகத்தார் என்ன செய்தார்கள், எங்களுக்கு குறளை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்து கொடுக்க முடியுமா என்ற ஒரு கோரிக்கையை வைத்தார்கள். ஸோ இவையெல்லாம் தான் இந்த கழகத்திற்கு என்மேல் ஏற்பட்ட ஒரு நம்பிக்கை. ஆங்கிலத்திலே மொழிபெயர்க்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார்கள். அதன் பிரகாரம் திருக்குறளினுடைய ஆங்கில மொழிபெயர்ப்பு நடந்தது. அறத்துப்பால் முழுமையாக செய்து கொடுத்தோம். அது அறிஞர்கள் மத்தியிலேயே மிகப்பெரிய வரவேற்பை பெற்றது. அது ஆராய்ச்சி மாணவர்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு நூலாகவே அது கருதப்பட்டது. இப்போ திருக்குறளை மொழிபெயர்த்ததுக்காக இந்த கியாபி விஸ்வநாதம் விருது அப்படிங்கிறத வந்து நம்ம பார்த்தோம். அது மட்டும் இல்லாமல் இன்னும் ஒரு சிறப்பு கூட இருக்கு. இவங்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த சான்றிதழ்லையே முக்கியமாக குறிப்பிட்டிருப்பாங்க, திருக்குறள் மட்டும் இல்லாமல் பக்தி இலக்கியங்கள், அதாவது சிவஞான போதம், வள்ளலார் எழுதின ஜீவகாருண்ய ஒழுக்கம், இது தவிர இன்னும் 14 நூட்களை வந்து பிற மொழியில், அதாவது ஆங்கில மொழியில் மொழிபெயர்த்திருக்காங்க. இதற்கும் சேர்த்து தான் இந்த கியாபி விஸ்வநாதம் விருது சிறந்த தமிழறிஞர் அப்படின்னு குறிப்பிட்டு இந்த விருது வந்து இவங்களுக்கு வழங்கப்பட்டிருக்கு. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நீங்கள் ஒரு ஆங்கில பேராசிரியர், தமிழை வந்து ஆங்கிலத்துக்கு மொழிபெயர்க்கிறீங்க. இங்கே தமிழையே ஊறி போய் இருக்கிற ஒரு நபரும் கூட உங்களுக்கு அந்த மொழிக்கான வித்தியாசம் வந்து நல்லாவே தெரிஞ்சிருக்கும். சாதாரணமாக ஆங்கிலத்திலிருந்து ஒரு கவிதையை நாம் எடுத்து படிக்கிறோம் அப்படின்னு சொன்னால், அதை கவிதையாக படிக்கும்போது மட்டும்தான் அது நமக்கு வந்து ரொம்ப ருசிக்கிற மாதிரி ரசிக்கிற மாதிரி இருக்கும். அதை அப்படியே நம்ம டிரான்ஸ்லேட் பண்ணி எடுத்துக்கிட்டோம்னா ஒரு கட்டுரையை படிக்கிற மாதிரி தான் இருக்குமே தவிர்த்து ஒரு கவிதையை படிக்கிற உணர்வு வந்து கண்டிப்பாக வராது. அப்படி இருக்கும்போது ஒரு கவிதைக்கே இந்த நிலைமை அப்படின்னு சொன்னால், குறளுக்கு வந்து மிகப்பெரிய இலக்கணம் இருக்குது. 2 அடியில் தான் இருக்கணும், மேலே 4 சீர் தான் இருக்கணும், கீழே 3 சீர் தான் இருக்கணும். இந்த இலக்கணத்திலேருந்து எந்த காரணத்தை கொண்டும் அந்த குறள் வந்து மாறிடக்கூடாது. ரொம்ப சேலஞ்சிங்கான, ரொம்ப சவால் நிறைந்த ஒரு மொழியாக்கத்தை வந்து நீங்கள் கொடுத்துருக்கீங்க. எப்படி ஃபீல் பண்ணீங்க? அதை அப்படியே கொடுக்கணும், கொடுக்கலன்னா பீப்புள் ஏற்றுக்க மாட்டாங்க, இந்த மாதிரியான நெருக்கடிகள்லாம் உங்களுக்கு இருந்திருக்கும்ல. அதில் சிறந்த விருது வேற வாங்கியிருக்கீங்க. எப்படி இந்த அச்சீவ்மெண்ட் உங்களால் பண்ண முடிஞ்சிச்சு? இந்த மொழிபெயர்ப்பு அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா, லாட்டினில் ஒரு பழமொழி இருக்குது. அது எப்படின்னா, டிரான்ஸ்லேட்டர் இஸ் தி ட்ரைட்டர் அப்படிமா. அதாவது இந்த மொழிபெயர்ப்பாளன் ஒரு பெரிய ராஜதுரோகி அப்படின்னு சொல்லுவாங்க. அதற்கு என்ன காரணம்னா, அவனால் அதற்கு நிச்சயமாக ஜஸ்டிஃபை பண்ணவே முடியாது. அது ஒரு மொழியிலிருந்து இன்னொரு மொழிக்கு ஒரு இலக்கியத்தை அதனுடைய நுண்ணிய பாங்கோடு அது சொல்லிய கருத்துக்களை எல்லாம் எடுத்து செல்வது என்பது மிகவும் ஒரு அரிதான காரியம், மிக மிக அரிது. ஜி.இ. போப் தான் முதலில் ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தார் என்ற கூற்று சற்று தவறானது. ஜி.யு. போப் தான் ஆங்கிலத்தில் திருக்குறளை முழுமையாக மொழிபெயர்த்தார் என்றால் அது சரியானது. ஓகே. ஆனால் ஆங்கிலம் மிக வேகமாக பரவக்கூடிய மொழி என்பதனால் ஜி.யு. போப் முன்னாலே வந்து நின்று விட்டார். கால் கிராலுக்கு தான் நாம் இந்த பெருமையை கொடுக்க வேண்டும். அவர்தான் முதலில் ஒரு அயல் மொழியில்
திருக்குறளை முழுமையாக மொழிபெயர்த்த பெருமான். ஓகே. ஜெர்மானிய மொழியில் முதலில் அவர் மொழிபெயர்த்தார். இதை எதற்காக சொல்கிறேன் என்றால், தாங்கள் ஒரு வினாவை எழுப்பினீர்கள். மொழிபெயர்ப்பில் ஏற்படுகின்ற இடர்பாடுகள், இந்த இடர்பாட்டினை கார்ல் கிராலும் சந்தித்தார். காரணம், இவர் மொழிபெயர்த்து கொண்டு வரும் பொழுது, இவள் உன் கண் இரு நோக்கு உள்ளது, ஒன்று நோய் தரும், மற்றொன்று அதற்கு மருந்தாகும். அவர் தன்னுடைய எழுதுகோலை கீழே வைத்துவிட்டு சற்று யோசனை செய்கிறார். இதில் ஏதோ ஒன்று இதுவரையும் சொல்லாத ஒரு கருத்தை இந்த கவிஞன் சொல்ல வருகிறானே, நான் இந்த மொழியை முழுமையாக படிக்காமல் மொழிபெயர்த்தேன் என்றால் அந்த கருத்தை உள்வாங்கிக் கொள்ள முடியுமா என்ற ஐயமெழவே வைத்துவிட்டு தமிழ் மொழியை முழுமையாக கற்று பின்னர் மொழிபெயர்ப்ப தொடங்குகிறார். நீங்கள் கேட்டது போல இந்த குறளின் இலக்கணம் வெண்பா 7 சீரில் அமைந்தது. அதை அப்படியே கொண்டு வர முயற்சி செய்து வெற்றி கண்டால் நல்லதுதான். அந்த முயற்சி செய்து நான் பொருளை மறைத்து விட்டால் அல்லது தின்று விட்டால் அறிஞர்கள் அதை ஏற்றுக்கொள்வார்களா என்று சிந்தித்த போது ஒரு காம்ப்ரமைஸ், இலக்கணத்தை விட்டு கொடுத்து விடலாம், ஆனால் பொருள் குற்றம் ஏற்றுக்கொள்ளத்தக்கதல்ல. நக்கீரன் சொன்னது போல, சொல்லிலே குற்றம் இருக்கலாம், ஆனால் பொருளிலே குற்றம் இருக்கக்கூடாது. பொருட்குற்றத்தை எந்த அறிஞர்களும் எந்த இலக்கியவாதியும் ஏற்றுக்கொள்வதில்லை. அந்த முயற்சியில் ஜியு போப் அவர்கள் கூட வெற்றி காணவில்லை என்று தான் சொல்ல வேண்டும். நான் தோல்வி கண்டார் என்று சொல்ல மாட்டேன், வெற்றி காணவில்லை என்று தான் சொல்ல வேண்டும். எத்தனையோ இந்திய அறிஞர்கள் மொழிபெயர்த்திருக்கிறார்கள். VVS ஐயர், சுத்தானந்த பாரதி, ராஜாஜி போன்ற பெருமக்கள் எல்லாம் குறிப்பாக தமிழகத்திலிருந்து வந்தவர்கள் மொழிபெயர்த்திருக்கிறார்கள். இன்னும் மொழிபெயர்த்து கொண்டே இருக்கின்றார்கள். எனக்கு பட்டதெல்லாம், நான் படித்த மொழிபெயர்ப்புகளில் சில இடங்களில் கருத்து சிதைவு இருப்பதை நான் கண்டறிந்தேன். ஒன்று, அதை சரி செய்ய வேண்டும். இரண்டாவது, இந்த நூல் தமிழிலே 10 பேர் உரை செய்யப்பட்ட ஒரு மாபெரும் நூல். பரிமேலழகன் ஈராக 10 பேர் இதற்கு உரை செய்திருக்கிறார்கள். இன்னும் எவ்வளவோ பேர் உரை செய்து கொண்டே இருக்கிறார்கள். ஒரு ஹைக்கூ கவிதை கவிஞர் கூட சொன்னார், எனக்கு என்ன வேண்டும் என்று கேட்டால் இனிமேல் திருக்குறளுக்கு மொழிபெயர்ப்பே வேண்டாம் என்று சொல்லுவேன். ஏன்னால் அவ்வளவு மொழிபெயர்ப்புகள் வந்துவிட்டன, அவ்வளவு உரைகள் வந்துவிட்டன. இது தவிர்க்கப்படக்கூடியது தானா என்று பார்த்தால், என்னை கேட்டால் நான் இல்லை என்று தான் சொல்வேன். இன்றைய அறிஞர்கள் நானோ டெக்னாலஜியை பற்றி குறள் கூறுகிறது என்பதை கண்டுபிடித்திருக்கிறார்கள். அணு விஞ்ஞானத்தை இந்த அவனிக்கு முதலாக சொன்னது தமிழ் இலக்கியம், அதுவும் குறிப்பாக வள்ளுவம் என்றெல்லாம் நம் மாணவர்கள், நமது அறிஞர் பெருமக்கள் அதிலே கண்டுபிடிக்க முடிகின்றது. ஹார்வர்டு பல்கலைக்கழகத்தில் கண்டுபிடிக்க முடியாத, இதுவரை சொல்லித்தராத மேனேஜ்மெண்ட், HR இவையெல்லாமே திருக்குறளை மண்டி கிடக்கிறது என்று சொல்லுகிறார்கள். அப்படியானால் இந்த புது புது கருத்துக்களை உள்வாங்கி தன்னுள்ளே அடக்கி இருக்கின்ற அந்த புதையலை எடுத்து வெளியே கொண்டு வர வேண்டுமென்றால் ஒரு புதிய மொழிபெயர்ப்போ அல்லது ஒரு புதிய விளக்க உரையோ தேவைதானே படுகிறது. அதனால்தான் என்னுடைய புத்தகத்திலே 100 பக்கங்கள் முன்னுரை எழுதினேன். மொத்தம் 450 பக்கங்களில் உள்ள புத்தகத்தில் 100 பக்கங்கள் முன்னுரை மட்டுமே எழுதினேன். ஏனென்றால் இந்த வள்ளுவத்தை பற்றிய சிதைந்த கருத்துக்கள் எங்கெங்கெல்லாம் இருக்கிறதோ அதையெல்லாம் போக்க வேண்டிய கடமை நமக்கு இருக்கிறது.
புதிய மொழிபெயர்ப்புகள் வரவில்லை என்றால், புதிய உரைகள் வரவில்லை என்றால் இது எப்படி நிகழப் போகிறீர்கள் நீங்கள்? எனவே புதிய உரைகள் வர வேண்டும், புதிய மொழிபெயர்ப்புகள் வர வேண்டும். ஒரு உதாரணம் சொல்லலாம். அதாவது மருந்தாகி தப்பா மரம். அதாவது இலை, காய், பூ, பிஞ்சு, பட்டை, வேர் இவையெல்லாம் ஒவ்வொரு பாகமும் ஒவ்வொரு மருந்தாக பயன்படுவதை நாம் பார்த்திருக்கிறோம். முழுமையாக மருந்தாகி தப்பா மரம் என்று வள்ளுவன் சொல்கிறானே, அப்படியானால் அப்படிப்பட்ட மரம் எங்கே இருக்கின்றது? நான் உரைகளை தேடி பார்த்தேன், எனக்கு தெரியவில்லை. ஒருவேளை நான் படித்த உரைகளினுடைய எண்ணிக்கை குறைவோ என்னவோ. அப்பொழுது தேடி பார்த்து படித்ததிலே இந்த முருங்கை மரத்திற்கு இந்த மாதிரி ஒரு குணம் இருப்பதாக ஒரு குறிப்பு கிடைத்தது. ஒரு மூத்த தமிழரிடம் சென்று, ஐயா இதற்கு இந்த மாதிரி உரை எழுதலாமா என்று கேட்டேன். அப்பொழுது அவர் சொன்னார், முருங்கை மரம் தமிழ்நாட்டு மரம் அல்ல. என்னங்கய்யா, வீட்டுக்கு வீடு முருங்கை மரம் வச்சிருக்கோம், நீங்க எப்படி இல்லைன்னு சொல்றீங்க? இல்லை, அது யாழ்ப்பாணத்திலிருந்து வந்தது. அப்ப நான் விடலை. அது ஒரு காலத்தில் யாழ்ப்பாணமும் தமிழ்நாட்டில் இருந்தது தானே, அப்படி எடுத்துக்கொள்ளக்கூடாதா? பின்னர் ஆராய்ந்து பார்க்கும் பொழுது ராமலிங்க சுவாமிகளுடைய மருத்துவ குணங்கள் பற்றிய ஒரு புத்தகம், அதிலே இந்த பேயன் வாழை என்று சொல்லக்கூடிய ஒரு வாழை, அதனுடைய எல்லா பாகங்களுமே மருந்தாகி பயன்படுகிறது. வள்ளுவன் அதை உணர்ந்திருக்கின்றான். பின்னர் இன்னொன்று, அதாவது புல் பறந்தற்று அப்படின்னு சொல்றார். பிறந்த உடனே எந்த குழந்தை நடக்கும்? அதுக்கு 7-8 மாசம் ஆகணும். நடை வண்டி கொடுக்கணும், தவளை விடணும், பல ப்ராசஸ் இல்லையா? இந்த பறவை பிறந்த உடனே பறக்கிறது, கூட்டிலிருந்து வெளிவந்தவனே பறக்கக்கூடாது. இந்த ஜீவன் பிரிவதை பற்றி அவர் ஒரு ஒப்புமையாக சொல்ல வருகிறார். மொழிபெயர்ப்பு என்பதை விட சற்று கூடுதலான விளக்கம் கொடுத்தால் இந்த குரலினுடைய தன்மையை வெளிநாட்டார் இன்னும் சற்று அதிகமாக பாராட்ட முடியும் என்ற கருத்து என்னுடைய மனத்தில் வைத்தது. அது ஒரு காரணம். இரண்டாவதாக, பற்பல இலக்கியங்களிலே வள்ளுவனுடைய கருத்துக்கள் அப்படியே உறங்கிக் கொண்டிருக்கின்றன. அதை வெளிக்கொண்டு வர வேண்டிய பொறுப்பு, கடப்பாடு என்பது தமிழர்களாகிய நமக்கு இருக்கிறது. அந்த முயற்சியைத்தான் என்னுடைய இந்த சிறிய மொழிபெயர்ப்பிலே நான் மேற்கொண்டேன். ஐயா, அதாவது வந்து என்ன அப்படின்னு சொன்னால், சிவஞான போதம், ஜீவகாருண்ய ஒழுக்கம், மனுமுறை கண்ட வாசகம், இப்படி அற இலக்கியங்களும் பக்தி இலக்கியங்களும் நீங்கள் வந்து ஆங்கிலத்தில் வந்து மொழிபெயர்த்திருக்கீங்க. இப்போ வந்து உங்களுடைய ஆய்வு எதில் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தா பகவத்கீதை. நீங்கள் பல தடவை எங்கிட்ட பேசும்போது சொல்லியிருக்கீங்க. பகவத்கீதையை வந்து அதில் நீங்கள் வந்து எந்த மாதிரியான ஒரு உணர்வு உங்களுக்கு இருக்குது? இப்போ திருக்குறள் மாதிரி தானா, இல்லை இதை வந்து நம்ம வந்து சரியாக கொண்டு போய் சேர்த்துட முடியுமா? அதாவது பகவத்கீதை உலகத்தினுடைய அனைத்து மொழிகளிலும் மொழிபெயர்க்கப்பட்ட நூல் என்ற ஒரு பெருமையை பெற்றிருக்கிறது. திருக்குறளுக்கும் அந்த பெருமை உண்டு. இந்த பகவத்கீதை அது ஒரு தனி நூல் அல்ல, மகாபாரதத்தினுடைய ஒரு பகுதி. சோர்வுற்றிருக்கின்ற, தளர்வு அடைந்திருக்கின்ற ஒரு வீரனை தட்டி எழுப்பி உன்னுடைய நாட்டினுடைய நலனை கருதி உன்னுடைய சுயநலங்களை தூக்கி எறிந்துவிட்டு உறவுகளை மறந்து யார் துஷ்டர்களோ அவர்களோடு எதிர்த்து போராடுவதற்கு தயங்கக்கூடாது. நீ உன் கடமையை செய், பலனை எதிர்பாராதே என்கின்ற ஒரு உன்னதமான கருத்தை சொல்ல வந்த மாபெரும் இலக்கியம். இதை நான் ஆங்கிலத்தில் தான் முயற்சி செய்து முடிவு செய்திருக்கிறேன்.
நான் பெருமையோடு சொல்லிக்கொள்வதெல்லாம் ஒன்றே ஒன்று தான். இதுகாரும் மொழிபெயர்த்தவர்கள் எல்லாம் தமிழில் இருக்கக்கூடிய செய்திகளை அதில் மேற்கோள் காட்டவில்லை. இன்னும் சொல்ல போனால் கர்வமாக கூட சொல்லலாம், பகவத்கீதையை முழு உணர்வோடு ஒரு பிராந்திய மொழியில் மொழிபெயர்த்த பெருமை மகாகவி பாரதிக்கு மட்டும்தான் உண்டு. எத்தனையோ பேர் முயற்சி செய்திருக்கிறார்கள், அதனுடைய கருத்தை உள்வாங்கி சொல்லியிருக்கிறார்களே தவிர, ஆனால் மொழிபெயர்ப்பு என்று பார்ப்போமே ஆனால் பாரதியினுடைய அற்புதமான மொழிபெயர்ப்பு, அது எல்லோருமே பாரதி சுருக்கமாக சொல்லியிருக்கிறார்கள் என்று கொள்வார்கள். நீங்கள் ஜிபி ஷானுடைய நாடகங்கள் எல்லாம் பார்ப்பீர்களேயானால் அவர்கள் முன்னுரைக்கு பதிலாக பின்னுரையாக ஒன்றை கொடுத்திருப்பார். அதாவது ஃபார்வேர்டு என்பதுக்கு பதிலாக ஆஃப்டர்வேர்ட்ஸ் என்ற ஒரு கருத்தை சொல்லியிருப்பார்கள். அந்த நாடகத்தினுடைய தன்மை என்ன, கதாபாத்திரங்கள் என்ன, எப்படி கையாளப்பட்டிருக்கிறது என்ற விவரங்கள் எல்லாம் அதில் இருக்கும். ஆனால் பாரதி ஒருவன் தான் பகவத்கீதைக்கு ஒரு முழுமையான முன்னுரையை கொடுத்தவன். வேறு யாருமே அந்த முயற்சியை மேற்கொள்ளவில்லை. அது ஒரு தனி நூல். பகவத்கீதையுடைய முன்னுரை என்பது ஒரு தனி நூல். அப்படிப்பட்ட பெருமை பாரதிக்கு உண்டு. பகவத்கீதையினுடைய கருத்துக்கள் பல குறளிலே ஆளுமை பெற்றிருக்கின்றன. வள்ளுவனுக்கு கிடைத்த ஒரு மிகப்பெரிய சாதனம், அவன் ஒரு மிகப்பெரிய இலக்கிய மாணவன். அவனை போன்று முனைந்து கற்றவர்கள் யாரும் இல்லை என்றுதான் சொல்ல வேண்டும். மயிலாப்பூரிலே கிடைக்கப்பெற்ற சமஸ்கிருதம் மற்ற அதன் மொழிகளுடைய நூல்கள், அவன் காலகட்டத்திலே காஞ்சிபுரத்தில் தலை தோங்கி இருந்த சமண இலக்கியங்கள், புத்த இலக்கியங்கள், அவனுக்கு முன்னால் விருந்து படைத்த சங்க இலக்கியங்கள், இவையெல்லாம் படித்து பார்த்து தேய்ந்து ஆய்ந்து அதிலிருந்து கருத்துக்களை உள்வாங்கி கொண்டு எழுதக்கூடிய ஒரு பெரிய பாக்கியம் அவனுக்கு கிடைத்தது. There are 3 gates to hell. 16வது அத்தியாயத்திலே 21வது சூத்திரம் இது பகவத்கீதையில் வரக்கூடியது. There are 3 gates to hell. என்னெல்லாம்? lust, anger, desire. வள்ளுவன் மிக அழகாக சொல்கிறான், காமம் வெகுளி மயக்கம். காமம் வெகுளி மயக்கம் இன்னும் ஒரு படி மேலே போய் இவை மூன்றன் நாமம் கெட கெடும் நோய். அதாவது அந்த கீதையினுடைய கருத்தை மட்டும் உள்ளே வாங்கி கொண்டான். இவன் சொல்லுகிறான், அது அதனுடைய பிறப்பிடம் எதுவோ அதனை அறிந்து அங்கிருந்து இவைகளை தூக்கி எறிந்து விட்டால் அதுதான் இந்த உலகத்தில் நீ இன்பம் பெறுவதற்கான வழி. அங்கே அவன் சொர்க்கம் என்று சொன்னான் அல்லவா, இங்கே தீர்கின்ற நோய் என்ற வார்த்தையை பயன்படுத்துகின்றான். நோய் என்பது சாதாரணமாக உடலில் ஏற்படுகின்ற நோய் அல்ல, இன்பம் பயக்கக்கூடிய ஒரு செயல். அது வேண்டுமேயானால் இவை மூன்று வெளியேற வேண்டும். இந்த கருத்தை நான் பகவத்கீதையை மொழிபெயர்க்கும் போது வள்ளுவன் இந்த கருத்தை இந்த இடத்திலே கையாண்டிருக்கிறான் என்று குறிப்பிட்டேன். வள்ளுவத்தை மொழிபெயர்க்கும் போது கீதையும் இந்த கருத்தை தாங்கி இந்த 16வது அத்தியாயத்தில் இந்த சுலோகத்தை சொல்லியிருக்கிறது என்றும் குறிப்பிட்டேன். போப் அவர்கள் மொழிபெயர்த்து விட்டு அறத்துப்பாலுக்கு அரண் வலியுறுத்தல் அதிகாரத்துக்கு வரும்பொழுது அவன் வியந்து போகிறான். இந்த அறத்துப்பால் கீதையினுடைய 18வது அதிகாரத்தை அப்படியே உள்ளடக்கி இருக்கிறது என்று தன்னுடைய விளக்க உரையிலே குறிப்பிட்டிருப்பார்.
நான் கௌரவத்தோடும் கர்வத்தோடும் சொல்லிக்கொள்ளுவேன், இந்த கருத்துக்களை எல்லாம் கீதையிலே குறிப்பிட்டேன். கீதைக்கு சமமான கருத்துக்களை வள்ளுவம் சொல்லியிருக்கிறது என்ற ஒரு குறிப்பினை குறிப்பிட்டேன். பாரதியினுடைய மொழிபெயர்ப்பினுடைய பெருமையை இந்த மொழிபெயர்ப்பிலே குறிப்பிட்டேன். மேலை நாடுகளிலே இந்த இலக்கியத்தை பற்றி ஒரு தவறான ஒரு கருத்து. ஹிட்லருடைய ஜெனரல் ஹிம்லர் என்பவர் இந்த பகவத்கீதையை தன்னுடைய வீரர்கள் எல்லாம் வைத்திருக்க வேண்டும் என்ற ஒரு உத்தரவு போட்டிருந்தார். எனவே இது போர் நூல், போரை ஊக்குவிக்கின்ற ஒரு நூல். பாரதி மிக அருமையாக சொல்வான், போரை ஊக்குவிக்கின்ற நூலாக இருந்தால், இது ஒரு கொலை நூலாக இருந்தால், ஆரம்பத்திலிருந்து தர்மத்தை பற்றி ஏன் பேச வேண்டும்? இவ்வளவு விரிவான விளக்கு உரையை அர்ஜுனனுக்கு கிருஷ்ணன் சொல்ல வேண்டிய காரணம் என்ன? ஒரே வார்த்தையில் நான் சொன்னதை செய் என்று சொல்லிவிட்டு போயிருக்கலாம் அல்லவா? அப்படி அல்ல அது. பின்னர் இன்னொன்று, ஓப்பன்ஹைமர் நமக்கு தெரிஞ்சிருக்கும். ஓப்பன்ஹைமர் தான் மெக்சிகோவில் முதல் வெடித்த அணுகுண்டை தயாரித்த புண்ணியவான். அவர் இந்த குண்டு வெடித்து சிதறி வந்தவுடனே 1000 சூரிய பிரகாசத்தை நான் பார்த்தேன். 1000 சூரிய பிரகாசத்தை நான் பார்த்தேன் என்பது பகவத்கீதையிலே வரக்கூடிய ஒரு சூத்திரம். எனவே இம்மாதிரியான தீய செயல்கள் செய்வதற்கெல்லாம் பகவத்கீதை காரணமாக இருக்கிறது என்ற ஒரு பொய் பிரச்சாரமும் இருந்தது. அப்ப இந்த கருத்தை எல்லாம் ஒரு இந்தியன் என்ற முறையிலே நீக்க வேண்டிய ஒரு கடமை எனக்கு இருப்பதாக நான் உணர்ந்தேன். இதை முழுமையுமாக செய்து முடிக்க வேண்டும் என்ற ஒரு ஆவல் ஏற்பட்டது. அதுதான் முக்கியமான காரணம். அதாவது நம்முடைய இலக்கியத்தை பற்றியே இருக்கக்கூடிய பல அச்சங்களை நாம் நீக்க வேண்டும். இரண்டாவது, பகவத்கீதையை பார்த்தோம் என்றால் ஸ்ரீகிருஷ்ணருக்கு பல பெயர்கள் உண்டு, அர்ஜுனனுக்கு பல பெயர்கள் உண்டு. இருந்தாலும் கூட மேலை நாட்டிலே மொழிபெயர்த்தவர்கள் எல்லாம் we have chosen to use only Lord Krishna as Krishna and we have chosen to use Arjuna only as Arjuna. அவர்களுக்கு இதனுடைய அருமை தெரியாது, இம்ப்ளிகேஷன்ஸ் தெரியாது. ஒவ்வொரு சூத்திரத்திலும் ஒவ்வொரு பகவானுடைய ஒவ்வொரு பெயரும் வரும்போது அதற்கு ஏற்றாற் போல அந்த பயன்பட்டிருக்கும். அந்த இடத்துல எந்த கருத்தை சொல்ல வருகிறார் என்ற பொருளிலும் அது புதைந்திருக்கும். இந்த கோட்பாடு நிறைய மொழிபெயர்ப்புகளில் காணப்படவில்லை. சுமார் பெருமைக்காக சொல்லவில்லை, ஒரு 200 மொழிபெயர்ப்புகளை பார்த்து படித்த பிறகு இந்த குறைகள் எல்லாம் தெரிய வந்தது. சரி, நமக்கு இட்ட ஒரு தெய்வ கட்டளையாக எடுத்துக்கொண்டு அதை நான் செய்து முடித்தேன். நிஜமாவே, அதாவது பாரதி சொல்லுவான், பிற நாட்டு நல்லறிஞர் சாத்திரங்கள் தமிழ் மொழியில் பெயர் தர வேண்டும் அப்படின்னு. அதே மாதிரி நம்ம இலக்கியங்களை பிற மொழியில் கொண்டு போய் சேர்த்து நிஜமாவே தமிழுக்கு ஒரு மிகப்பெரிய சேவை செஞ்சிட்ருக்கீங்க. உங்களை சந்தித்ததில் ரொம்ப ரொம்ப சந்தோஷம், மகிழ்ச்சி. ரொம்ப நன்றி. வணக்கம்மா.